வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் அந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 50 கிலோ சுகர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அதை பேக்கிங்காக இந்தமாரி பிரிக்கிறேன். ஒரு சுகர் 1 kg 20 பேக்கு, சுகர் 500 கிராம் 40 பேக்கு, சுகர் 250 கிராம் 20 பேக்கு, இந்த மாதிரி பேக்கிங் பிரித்தா டோட்டல் கிராம்ஸ், ஓகேங்களா? அதாவது ஒரு 1 kgயில் 1000 கிராம் இருக்கும். அப்போது 50 kgயில் கிராம்ஸ்ன்னு பார்க்கும்போது 50,000 கிராம் இருக்கும். ஸோ 50,000 கிராமை டேலி பண்ணி நான் வந்து இப்படி பேக்கிங் பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் சரி. ஆனால் நிறைய பேர் இந்த மெத்தடில் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலி இந்த மாதிரி பிரிக்கிறது ஃபிக்ஸடாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 10 kgன்னு வாங்கி அதை ஒன் ஷாட்டாக அன்றைக்கே பிரிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அன்றைக்கே டுடே நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்டு, ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி யாரும் பிரிக்கிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை எப்படி வந்து ப்ரொடக்ஷன்லையும் கன்சப்ஷன்லையும் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, பெரும்பாலான கஸ்டமர் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணுறதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை நான் இன்னிலேருந்து இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கரெக்டாக வந்து மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை எப்படி சார் லைவாக கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் நான் இன்னிலேருந்து நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன், ஸ்டாக்கை வந்து ஒன் ஷாட்டாக எடிட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஸோ 2 டாப்பிக்கு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம். ஒன்று ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக், ப்ரொடக்ஷன் மேனுவல், ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐட்டம்ஸ் காமிச்சிட்றேன். இப்படி நம்ம ஐட்டம் வந்து மொத்தமாக காமிக்கும். இங்கே சர்ச்சில் போய்ட்டு பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா அது சர்ச்சில் இப்படின் மாதிரி எடுத்துக்க முடியும், பர்டிகுலர் ஐட்டம். ஸோ இப்போ இந்த ஐட்டம் தான் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பேக்கிங்காக போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 50 kgயில் வாங்கிடுறோம். வாங்கிட்டு இந்தமாரி 100 கிராம் 250 கிராம் இந்தமாரி 5 ரூபா பேக்கெட்டு அந்தமாரி கூட அவங்க வந்து போடுவாங்க. இது கிராமாக மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். எடிட் பண்ணோன்னா இந்தமாரி வரும். இப்போ வந்து இது வந்து மெயின் யூனிட்ன்றதுனால நான் கேஜஸ்லேயே மெயின் ப்ரைமரி யூனிட் கேஜஸ்லேயே நான் வந்து போட்டுக்கிறேன். அதே மாதிரி அதர் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் கன்வர்ஷன் ஃபேக்டர் போடுறதா இருந்தாலும் போடலாம், ஓகேங்களா? கன்வர்ஷன் ஃபேக்டர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கேஜின்றது மெயின் யூனிட்டாக போட்டு கிராம்ஸ்ன்றதை வந்து நம்ம அசைன் பண்ணிப்போம். இப்போ 1 kgயில் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற மாதிரி அசைன் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கேஜின்றது ப்ரைமரினா கிராமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராம்ஸில் 100 கிராம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வர என்ட்ரு அடிக்கும்போது எந்த ப்ரைஸ் நீங்கள் விற்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து கேஜஸ் கணக்கு பண்ணி வைக்கலாம், இல்லைனா பீசஸும் போடலாம். இல்லையா இப்படி போடலாம், ரொம்ப சிம்பிளாக. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் வந்து நான் வந்து அட்டைன்னு போடுவாங்க சிலவங்க. அட்டைன்னு போட்டுக்கலாம். ஒரு அட்டை அதில் எத்தனை கிராம் இருக்கும், 100 கிராம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரைமரி இப்படி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வர்ஷன் ஃபேக்டரை வச்சும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஐட்டம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது ஸ்டாக் வந்து எப்படி நான் வேலிட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இதில் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷன். ஸ்டாக் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான யூனிக் ஆப்ஷன், ஓகேங்களா? இது நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பர்டிகுலராக அந்த ஐட்டத்தை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சர்ச்சில் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஐட்டம் மட்டும் காமிக்குது, ஓகேங்களா? இந்த ஐட்டம் மட்டும் காமிக்குது. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன்ல ஸ்டாக் ப்ராப்பராக மேனேஜ் பண்ண மாட்டாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாமே கரெக்டாக வரணும் எனக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மைனஸில் இருக்குது. இந்த ஸ்டாக் சுத்தமாக இல்லை. அதாவது கணக்குப்படி சேல்ஸு பர்ச்சேஸு இதெல்லாம் போக கையிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் இருக்குது. நீங்கள் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வெரிஃபைட் பேக்குன்னு இருக்கும். இந்த வெரிஃபை பேக்கில் நீங்கள் கரெக்டான ஸ்டாக் இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை என்ட்ரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா 100 கிராம் வந்து ஒரு 20 பீஸ் இருக்குதுன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து 50 கிராம், ஓகேங்களா? 50 கிராமில் வந்து ஒரு 12 பீஸ் இருக்குதுன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 50 kg
இதுதான் வந்து மெயின் யூனிட் ஆக்சுவலாக. இப்போ இந்த மெயின் யூனிட்டை கிராமாக பிரிக்கிறோம்ல, அப்போ வந்து இப்போ நம்ம எவ்வளோ பேக்கு வந்து பிரிக்கிறோமோ, இப்போ கையில் எவ்வளோ இருப்பு இருக்குதோ ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அளவு பாக்கெட்டெல்லாம் பிரித்து வச்சுட்டீங்க. பிரித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து 12.250 கிராம் தான் இருக்குதுன்னு போட்டு ஒரு என்ட்ரி பண்ணிக்கிறீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கன்சூம் ஆகிக்கும். இப்போ அடுத்த மெட்டீரியல் வந்து 5 ரூபா பாக்கெட்டு ஓகேங்களா, 5 ருபீஸ் பாக்கெட் ஒரு 35 இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புரோக்கன் ஆர்பிட் மிக்ஸ்டு இது ஒரு 10 இருக்குது. இவ்வளோதாங்க. நீங்கள் மற்றதெல்லாம் கணக்கில் வைக்கவே கூடாது. உங்களுக்கு ஒர்க்கே என்ன அப்படின்னா இந்த இடத்த ஃபில் பண்ணுறது தான். இந்த இடத்துல கரெக்டாக உங்கள் அவைலபிள் ஸ்டாக் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். டெம்பரவரி சேவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட் இங்கே பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், எதெல்லாம் ரா மெட்டீரியலாக கன்சியூம் பண்ணணுன்றதை அழகாக எடுத்துரும். இப்போ பாருங்கள் 50 kg தான் நம்மளுக்கு கன்சியூம் ஆகணும். அதே மாதிரி இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஆகிடணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் ஆகிடும். இத்தனை பேக்கு உள்ளே இருக்குதுன்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். இதுக்கு ஒரு நேமு வச்சுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து சும்மா ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து இதுக்கு ஒரு நேம் வச்சு இதுக்கலாம், பேக்கிங் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க விஷயம். இது வந்து மேனுவல் ப்ராசஸ். ஏன் மேனுவல் ப்ராசஸ்னால், இதேமாரி நீங்கள் ஃபிக்ஸ்டாக அன்றைக்கே பிரிப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாரி போட்டு வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து இப்போதைக்கு ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நான் அதில் என்ட்ரி போட்டுக்கிறேன், அது ஆட்டோமேட்டிக்காக கன்சியூம் ஆகணும், அதே நேரத்தில் எனக்கு ப்ரொடக்ஷனும் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே ப்ரொடக்ஷன் என்ட்ரி சேவ்டுன்னு வரும். யூ வாண்ட் டு பிரிண்ட்டுன்னு கேட்கும். பிரிண்ட் வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. பிரிண்ட் கஸ்டமைசேஷன் தான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது அவைலபிள் ஸ்டாக் நம்ம திருப்பி போய் பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டாக்கில் ஸ்டாக் வெரிஃபிகேஷன் சர்ச்சில் நம்ம எந்த பர்டிகுலர் ஐட்டமோ கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்றோம். சர்ச் கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போது கரண்ட்லி அவைலபிள் இவ்வளோ தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இந்த வெரிஃபைட் பேக் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா, வெரிஃபைட் பேக் ஒன்லி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஷார்ட்டேஜ் எக்ஸஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேலி ஆகிக்கும். இது வந்து ஒரு அற்புதமான ஆப்ஷன், சூப்பராக நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து மேனுவலி ப்ரொடக்ட் பண்ணும்போது, இல்லை மேனுவலி என்கிட்ட இவ்வளோ தான் ஸ்டாக் இருக்குன்னு மொத்த ஐட்டத்தையும் நீங்கள் ஒன் ஷாட்டாகவே நீங்கள் வந்து இந்த வெரிஃபைட் பேக்குன்ற இடத்துல மட்டும் நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக கரண்ட் ஸ்டாக்குக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்ஷன். இங்கேயுமே அந்த ஸ்டாக் ஜர்னல்ன்றது இங்கே விசிபிள் ஆகிக்கும். சப்போஸ் நான் பேக்கிங் பண்ணி ப்ரொஃபஷ்னலாக நான் பண்ண போனேன் அப்படின்னா அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். இப்போதைக்கு மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட்டோமேட்டிக் ப்ரொடக்ஷனும் கன்சூமும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.